நம்ம கிளையண்ட்டோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸில் வந்துட்டு சைட் ஹெல்த் வந்து ஷுட் பி இம்ப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ வந்து இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ரெக்கமெண்டேட் அந்த இம்பார்ட்டன்ட் இஷ்யூ வந்து இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் செக் பண்ணுறதுக்கு டூல்ஸில் போயிட்டு சைட் ஹெல்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த சைட் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் வந்துட்டு இந்த பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு உங்களோட சைட்டில் வந்துட்டு என்ன மாதிரிலாம் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட சைட்டோட ஹெல்த்தும் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக வந்துட்டு ஒரு 3 இஷ்யூ வந்து இந்த சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைட்டோட அப்டேட் எல்லாமே வந்து ப்ராப்பராக ரன் ஆகலை, ஆட்டோமேட்டிக் அப்டேட்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணாத பிளகின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்துச்சு. அடுத்து முக்கியமானது தேர்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கேட்ச் அப்படிங்கிறது வந்து எனேபிள் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கேட்ச் எனேபிள் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு சர்வரோட ஸ்பீடு வந்து அதிகமாகும். அதனால் வந்துட்டு எனேபிள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்துச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது மேனுவல் அப்டேட் பண்ணி கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த தேர்டாக பார்த்த ஆப்ஜெக்ட் கேட்ச் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கேட்ச் அப்படிங்கிறதுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. அதனால் வந்துட்டு நம்ம இதை என்ன தான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இது வந்து இந்த எரர் இப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு சர்வர் வந்து மூவ் பண்ணோம். ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா சைட் ஹெல்த் வந்து குட் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் கேட்ச் அப்படிங்கிறது எனேபிள் ஆகிருக்கும், ஆட்டோமேட்டிக் அப்டேட் அப்படிங்கிறது எனேபிள் ஆகிருக்கும், அப்புறம் பிளகின்ஸ் தீம்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி எல்லா விதமான செக்லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் எனேபிள் ஆகிருக்கும். எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி உங்களோட சைட்டுக்கும் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துங்க.